என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த உலக வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களின் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில், கடந்த வருஷங்களில் இவ்வளோ காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் இப்பொழுது நீங்கள் கடந்து செல்கிற சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், ஜெயிக்கவே முடியாது, பிசாசு போராடுகிறான், பலமாய் கிரியை செய்கிறான், என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று நீங்கள் கலங்கி நிற்கலாம். எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளாய் இருந்தாலும் அவைகள் உபவாச ஜெபத்தினாலே நிச்சயமாக தேவனால் மாற்றப்படும். அப்படி மாறினதற்கு வேதத்தில் பல உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு அழகான சரித்திரம் எஸ்தரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எப்படி பெரிய அளவில் கிரியை செய்து காரியங்களை மாற்றுகிறார் என்பதற்கு ஆதாரமாக 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஒன்று, எஸ்தரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. வேதம் சொல்கிறது, சூசான் அரண்மனையில் ஒரு கட்டளை பிறக்கிறது. ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டு அனுப்பப்படுகிற சட்டத்தை எவரும் செல்லாமற் போக பண்ண முடியவே முடியாது. அப்படிப்பட்ட பலத்த விதத்தில் எழுதப்பட்ட ஒரு கட்டளை தான் யூதர்களை அழிக்க வேண்டும் என்ற கட்டளை. அந்த கட்டளை ராஜாவின் அரண்மனையில் பிறக்கிறது. ராஜாவின் முத்திரை மோதிரம் அதில் பதிக்கப்படுகிறது. தீவிரமாய் அஞ்சற்காரர் அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு எல்லா தேசங்களுக்கும் கடந்து செல்கிறார்கள். ஹாமான் குடிக்க உட்காருகிறான். சூசான் நகரம் கலங்கிற்று. எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். மக்கள் எல்லாம் கலங்கி போய் நிற்கிறார்கள். அரண்மனையிலிருந்து கட்டளை பிறந்து விட்டது, இனிமேல் இந்த கட்டளையை மாற்றவே முடியாது என்று அங்கு இருந்த அத்தனை யூதர்களும் கலங்கி நின்ற நேரத்தில் தான் ஆண்டவர் எஸ்தரையும் அவளுடைய தாதிகளையும் உபவாசிக்க வைக்கிறார். 3 நாட்கள் அவர்கள் உபவாசித்து மன்றாடி ஜெபிக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவின் மோதிரத்தினால் அரச கட்டளை பிறக்கிறது. எல்லாரும் அதை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். இது மாறுமா? இந்த சூழ்நிலைமை மாறுமா? இது எப்படி மாறும்? அரசனை மாற்றுவது யார்? அவனுடைய சேவகர்கள் வேகமாய் போய் எல்லா தேசங்களுக்கும் செல்லுகிறார்களே, அவர்களை தடுத்து நிறுத்துவது யார்? இப்படியெல்லாம் நாம் யோசிக்கிறோம். இக்காலத்தில் என்றால் ஒரே ஒரு இமெயில், ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஒரே ஒரு ஃபோன் கால் எல்லா சேவகர்களையும் நிறுத்திவிடும். ஆனால் அந்நாட்களில் அப்படி அல்ல. போனவர்கள் தான். சென்ற கட்டளை சென்றது தான். அது யூதர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது. எவராலும் மாற்ற முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட சில சூழ்நிலைமைகள், சில பிரச்சனைகள், அது அவ்வளவுதான், இனி யாராலும் மாற்ற முடியாது என்பதை போல இருக்கிறது. அது ஒருவேளை உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டாக இருக்கலாம். அது ஒருவேளை உங்கள் மகளுடைய வாழ்க்கை முடிவாக இருக்கலாம். அது ஒருவேளை உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம். உங்கள் வீடு சார்ந்த காரியமாக இருக்கலாம். உங்கள் சொத்து சார்ந்த, வேலை சார்ந்த, வீசா, இதை போன்ற பல காரியங்களை சார்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கலாம். கட்டளை பிறந்து விட்டது, இனி யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் ஜெபம் காரியங்களை எப்படி மாற்றுகிறது? எஸ்தரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்படியே வேகமான ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் ஏறின அஞ்சற்காரர் ராஜாவின் வார்த்தையினாலே ஏவப்பட்டு தீவிரத்தோടെ புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் கொடுக்கப்பட்டது. அங்கே ஒரு கட்டளை யூதர்களை அழிக்க, இங்கே இன்னொரு கட்டளை கொடுக்கப்படுகிறது யூதர்களின் எதிரிகளை அழிக்கும்படி. முதற் கட்டளையை செல்லாமற் போக பண்ணின இந்த 2ஆம் கட்டளை எப்படி வந்ததென்றால் உபவாச ஜெபத்தால் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, மாற்ற முடியாது, திருப்ப முடியாது, திருத்த முடியாது என்று சொல்கிற சூழ்நிலைமைகள், மனிதர்கள், எல்லா காரியங்கள், சட்டங்களை உபவாசம் மாற்றும், திருத்தும், திருப்பும். ஆகவேதான் நாம் தேவனை நோக்கி ஊக்கத்தோடும் உபவாசத்தோடும் ஜெபிக்க வேண்டும். அங்கேயும் கட்டளை பிறக்கிறது யூதர்களை அழிக்க, இங்கே கட்டளை பிறக்கிறது யூதர்களின் எதிரிகளை அழிக்க. அங்கே பிறந்த கட்டளையை இந்த கட்டளை செல்லாமற் போக பண்ணியது. அங்கே யூதர்களுக்கு கலக்கம், இங்கே யூதர்களுக்கு மகிழ்ச்சி. அங்கே யூதர்களுக்கு துக்கம், இங்கே யூதர்களுக்கு ஆரவாரம். அங்கே யூதர்களுக்கு உபவாசம், இங்கே யூதர்களுக்கு பண்டிகை. உங்கள் வாழ்க்கையிலே காரியங்கள் மாற வேண்டுமென்றால்
கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். சட்டங்கள் மாறும், தீவிரமாய் வேலையாட்கள் கடந்து செல்வார்கள், கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். நீங்கள் இன்றைக்கு இந்த நம்பிக்கை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நோக்கி இன்னும் ஊக்கமாய் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு அற்புதமான பதில்கள் வரும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. நாங்கள் எஸ்தர் புஸ்தகத்தில் 2 இடத்தில் பார்க்கிறோமே, ஒரு இடத்தில் கட்டளை பிறக்கிறது யூதர்களை அழிக்க, இன்னொரு இடத்தில் கட்டளை பிறக்கிறது யூதர்களுடைய எதிரிகளை அழிக்க. ஆண்டவரே, தீவிரமாய் செல்கிற அஞ்சற்காரர்களை அனுப்பின அதே தேவன் இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றும்படி தீவிரமான அஞ்சற்காரர்களை அனுப்பி கட்டளைகளை எல்லாம் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறப்பா. சூழ்நிலைமைகளை மாற்றுங்க. உங்கள் ஜனத்தின் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஜெபத்தை அதிகரித்து திறப்பில் நின்று முழங்காலில் நின்று பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அரண்மனையிலிருந்து கட்டளை பிறந்தது, மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் பிறந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும். ஜெபத்தை அதிகரியுங்கள், தேவன் கிரியை செய்வார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.